தீப்பெட்டி விரிச்சு எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து லட்சுமி. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா பெஸ்ட் ரொமான்டிக் மூவிஸ் ஆஃப் கோலிவுட். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம இந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா இது ரொமான்டிக் மூவிஸ்னால் நிறைய இருக்குது. உண்மைதாங்க, தமிழ் சினிமாவில் ரொமான்டிக் மூவிஸ்னால நிறைய மூவிஸ் இருக்குது, கொத்தாக இருக்குது. அதெல்லாம் வீடியோ எடுக்கணுன்னா நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டே போகலாம். அந்தளவுக்கு தமிழ் மூவிஸில் ரொமான்டிக் மூவிஸ் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா 2000லேருந்து 2020க்குள்ளார இருக்கிறோம் ரொமான்டிக் ஃபிலிம்ஸ் மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். அதாவது 2000 to 2020 இந்த 2 டிகேட்குள்ளே தான் நம்ம இந்த சேவையை எடுத்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆர்டர் வந்து நாங்கள் எதுவும் ஸ்பெசிஃபிக் ஆர்டராக கொடுக்கல. அந்த படம் ரிலீஸ் ஆன வருஷத்துலேருந்து அப்படி லைனாக கொண்டு வந்துட்டுருக்கோம். 2000 ஸ்டார்டிங் ஆஃப் தி இயர்லேயே ஒரு அருமையான காதல் கதையை நம்ம மணிரத்னம் நமக்கு கொடுத்துட்டாருங்க. என்ன படம்னு கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. இட்ஸ் நன் அதர் தென் அலைபாயுதே. அலைபாயுதே மேடியோட ஃபர்ஸ்ட் படம். ஷாலினி ஒரு நல்ல கேஸ்ட், ஒரு நல்ல படம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிச்சயமாக பார்க்கலன்னா பாருங்கள். அடுத்து கண்டு கொண்டேன் 2000 தான் நம்ம தலையோட படம். தலை முன்னாடிலாம் காதல் மன்னனுக்கு பேர் பெற்றவர். அவர் நடித்த ஒரு மிகப்பெரிய லவ் படத்தில் இதுவும் ஒன்று. ஆனால் இது அவர் நடித்ததில் நிறைய நல்ல படம், லவ் படம்லாம் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து கேட்டகரி பண்ண முடியும்னால 2000 வரனால கண்டு கொண்டேன் நம்ம லிஸ்ட்டில் இருக்குது. அடுத்த படம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம தளபதியோட குஷி. நம்ம தளபதி விஜய், ஜோதிகா, எஸ்.ஜே. சூர்யா இவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல லவ் ஃபிலிம் தான் குஷி. அடுத்தது எந்த படம்னு பார்த்தீங்கன்னா மின்னலே வந்து எப்படி அலைபாயுதே ஒரு மேடிக்கு ஒரு நல்ல படம் அமைஞ்சதோ அதுக்கு அடுத்த வருஷமே நம்மளோட ஜிவிஎம்மோட ஃபர்ஸ்ட் டெபியூட் மூவியாக வந்த மின்னலே மேடியோட செகண்ட் ஃபிலிம் ஒரு மிகப்பெரிய ஹிட் அடைஞ்சிது. மின்னலே அந்த ஹாரிஸ் ஜெயராஜோட டெபியூட் மியூசிக்லாம் அருமையாக இருக்கும் கேட்க. இப்போ உங்களுக்கு கேட்டப்பறம் அந்த பாட்டெலாம் பிடிக்கும். நம்ம லிஸ்ட்டில் அடுத்த படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காதல். 2004 வந்த ஃபிலிம் நம்ம பரத்தோடது. ஜென்ரலாகவே லவ் மூவிஸ்னால ஒரு ஹாப்பி என்டிங் சந்தோஷமாக தான் முடியும். ஆனால் இந்த படம் தான் லவ் பண்ண இதெல்லாம் நடக்குமான்னு சொல்லி நம்மளை அந்த படம் பார்த்து முடிச்சு ஒரு கொஞ்ச நாளைக்கு நம்மளை ரொம்ப அந்த படம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம். அவ்வளோ சோகமாக இருக்கும். நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நிச்சயமாக பாருங்கள். அடுத்து 6th பிளேஸில் நம்ம 7G ரெயின்போ காலனி. இந்த படத்துக்கு நிறைய பேர் அவ்வளோவா பிடிக்காது. ஏன் இந்த படம் அவ்வளோவா நிறைய பேருக்கு பிடிக்காதுன்னா இது கொஞ்சம் கல்ட்டாக இருக்கும். ஆனால் என்ன தான் இது ஒரு கொஞ்சம் கல்ட்டாக இருந்தாலுமே ஒரு நல்ல லவ் ஃபிலிம் தான். அந்த ஹீரோயினுக்காக என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாருன்றது அருமையாக காட்டியிருப்பாங்க. அடுத்து 7th பிளேஸில் நம்ம சேரனோட ஒரு ஃபர்ஸ்ட் டெபியூட் ஃபிலிமாக ஆட்டோகிராஃப் சேரனோட ஒரு லைஃப் ஹிஸ்ட்ரியை மாற்றிச்சுன்னு தான் சொல்லணும். நிறைய நேஷ்னல் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. ஆட்டோகிராஃப் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து அவர் கல்யாணத்துக்கு வரைக்கும் நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு டைரி மாதிரி நம்மளுக்கு அப்படியே எழுதி காமிச்சிருப்பாரு நம்ம சேரன். எய்த் பிளேஸில் என்ன படம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியோட டெபியூட் ஃபிலிம் பருத்தி வீரன் என்ன இருந்தாலுமே ஒரிஜினல் ஸ்டோரியாக இருந்தாலும் ரொம்ப மூவியாக ஒரு அருமையாக காப்பிட்டிருப்பார் நம்ம அமீரன். ரொம்பவே ஒரு வில்லேஜ் லவ் ஸ்டோரினா அதுக்கு எல்லாருமே ஃபஸ்ட்டு சொல்கிறது பருத்தி வீரன் தான் சொல்லுவாங்க. அவ்வளோ லவ் காமிச்சிருப்பாங்க. ஒரு மொட்டத்தனமான ஹீரோ, அந்த மொட்டத்தனமான ஹீரோவை துரத்தி காதலிக்கிற ஒரு ஹீரோயின், அந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் படம். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற படம் என்னென்னா சந்தோஷ் சுப்ரமணியம். என்னடா இது ஒரு ஃபேமிலி மூவி ஆச்சு, இது ஒரு ஃபாதர் அண்ட் சன் பாண்டிங் சொல்கிற மூவி ஆச்சு, என்ன தான் இப்படி இருந்தாலும் கடைசியில் லவ் மேக்ஸ் லைஃப் பியூட்டிஃபுல் இவ்வளோ தாங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா என்ன தான் ஃபாதர் அண்ட் சன் பாண்டிங் இதுவாக இருந்தாலும் லவ் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கோம். இந்த படத்தோட முடிவுலேயே அவங்களே சொல்லியிருக்காங்க லவ் மேக்ஸ் லைஃப் பியூட்டிஃபுல்னு.
வேற என்ன வேணும். அடுத்து 10th பிளேஸில் அகெயின் நம்ம ஜீவம் நிற்கிறாரு. எஸ், வாரணமாயிரம் சொல்லவே தவிர ஒரு சூப்பர்பான லவ் மூவி. இது சூர்யாவை நேஷ்னல் அவார்டெலாம் வாங்க வச்ச அளவுக்கு அவ்வளோ பெரிய நல்ல மூவி. இப்போ கூட அதே தான் ஹாரிஸோட மியூசிக் இப்போ கூட அந்த படத்தை பார்த்தவங்க மனசுலேயே நிற்கும். அதே இப்போ நம்ம அடுத்த இது என்னென்னா 2010 ரிலீஸ் ஆன ஒரு மூவி. ஆனால் 90s அந்த மெட்ராஸை நம்ம கண்ணு முன்னாடி வந்து கொண்டு நிறுத்திய ஒரு காதல் காவியம். கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், மதுராசப்பட்டினம் என்ன தான் ஒரு லவ் ஃபிலிமாகவே இருந்தாலும் இதுவே கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தா ஒரு பிரிட்டிஷ் பொண்ணுக்கும் ஒரு இந்தியன் தமிழனுக்கும் நடந்த ஒரு லவ் ஸ்டோரியாக இருந்தால், அது 90s நடந்திருந்தால், அது மெட்ராஸ் கொஞ்சம் பழசாக கட்டியிருந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு மெட்ராஸ் எப்படி பழசாக இருக்கும்னு தெரியாது, அந்த காலத்து லவ்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னா நிச்சயமாக நீங்கள் போயிட்டு இந்த படத்தை பார்க்கலாம். உண்மையிலே சூப்பராக இருக்கும். அடுத்து 2001 ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டான ஒரு அருமையான லவ் ஸ்டோரி நம்மளுக்கு கிடைச்சிது. அகெயின் இட்ஸ் எ ஜிவிஎம் மேஜிக். எஸ், விடிவி வினை தாண்டி வருவாயா 2010. எவனாலுமே மறக்க முடியாது அந்த படத்தை. அவ்வளோ சூப்பராக இருக்கும். த்ரிஷா, சிம்புக்கு ஒரு மிகப்பெரிய படமே சொல்லலாம். இன்னுமே சிம்பு எத்தனையோ படம் நடித்தாலும் வினை தாண்டி வருவாயா மாதிரி வராது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்ன தான் இந்த படத்தில் கடைசியாக சேரலனாலுமே நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருந்தாலுமே இது இப்போ வரைக்கும் அந்த படத்தை நம்மளால் மறக்கவே முடியாது. விடிவி 2 வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. காதல் தயவு செய்தேன்னு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நிறைய மீம்ஸ் நிறைய பேர் கலாச்சாங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் வர படம் அட்டகத்தியா. ஆமாங்க, நம்ம பாரஞ்சித்தோட ஃபர்ஸ்ட் டெபியூட் ஃபிலிம் தான் அட்டகத்தி. இதில் நம்ம தினேஷ் நடிச்சிருப்பார். இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு அட்டகத்தி தினேஷ் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த படத்தில் சொல்ல வர ஒரு சிம்பிள் கான்செப்ட் என்னென்னா, ஒரு பொண்ணு இல்லைன்னா அது போயிடுச்சா இன்னொரு பொண்ணு. த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா, அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் எந்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா 2013 வந்த நம்ம அட்டியோட டெபியூட் ஃபிலிம் ராஜாராணி. என்னதான் ராஜாராணி முக்கால்வாசி இல்லை, முழு படமே மௌன ராகத்தை பாட்டு காப்பி அடிச்சிருந்தாலும், நம்ம மணிரத்னமோட சூப்பர்பான ஃபிலிமை காப்பி அடிச்சிருந்தாலும், இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்களை கொஞ்சமாக மாற்றி எடுத்திருந்தார் நம்ம காப்பி கேட்டாட்லி. உண்மையிலே ராஜாராணி ஒரு நல்ல படம் தான், ஆனால் அது ஏற்கனவே எடுத்துட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அது நம்மளுக்கு இன்னொரு தடவை ஒரு ரீமேக் பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த படம். ஆனால் ஒரு குட் ஃபீல் தந்துச்சு. ஃபிஃப்டீன்த் பிளேஸ் எந்த படம்னு பார்த்தீங்கன்னா, காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான், காதலுக்கு கண் இல்லை. அப்படி ஒரு படத்தை உண்மையிலே ப்ரூவ் பண்ண படம் நம்ம குக்கு படத்தில் ஹீரோயினுக்கும் கண்ணு தெரியாது, ஹீரோனுக்கும் கண்ணு தெரியாது. ஆனால் ஒரு ஆசமான லவ் ஸ்டோரி நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. அடுத்து 16th பிளேஸில் அகெயின் நம்ம மணிரத்னமோட ஃபிலிம் ஓ காதல் கண்மணி ஒரு புது ட்ரெண்டை கொண்டு வந்துச்சு. லிவின் அப்படின்ற ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஒரு காதல் படம் தான் நம்ம ஓ காதல் கண்மணி. உண்மையிலே நல்லாயிருக்கும். 2015 ரிலீஸ் ஆன படம். நிறைய பேருக்கு துல்கர் இதுன்னு தான் பிடிக்க ஆரம்பிச்சு. சாக்லேட் பாய் அப்படின்லாம் நிறைய பேர் அவரை கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் 7th பிளேஸில் நம்ம தனுஷ் டெபியூட் டைரக்ட் பண்ண பவர் பாண்டி. அதுக்கப்புறமா பேர் மாற்றப்பட்டது பா பாண்டியன் என்று. அந்த படம் லவ்வுக்கு வயசு முக்கியம் இல்லைன்னு சொன்ன படம் தான் நம்ம பவர் பாண்டி. என்னென்னா ஒரு தாத்தா கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு அவங்க பையன் மேலே கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துடுவார். ஓடி வரும்போது அப்போ தான் அவருக்கு தோணும், ஏன் அவரோட பழைய லவ்வை திரும்பி மீட் பண்ணக்கூடாது. அப்போது கிளம்புற ஒரு புல்லட் பைக் எடுத்துக்கிட்டு அவர் லவ்வரை மீட் பண்ண ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி. கண்டிப்பாக பாருங்கள். அடுத்து 2017 வந்த நம்ம இப்போ பாத்தி டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே, மியூசிக் எல்லாத்துலையும் கரெக்ட்ன அவரோட பயோபிக் மியூசியம் முறுக்கு படம். என்னன்னா மியூசியம் முறுக்கு என்ன தான் ஒரு பயோபிக்காக இருந்தாலுமே அந்த ஒரு பயோபிக் கிரியேட் ஆன காரணமே அவங்க அப்பாவும் அந்த லவ்வும் தாங்க. அந்த லவ்லனா இந்நேரத்துக்கு பாடிக்குள்ளே வாடி ரிலீஸ் இருக்காது. அவ்வளோ பெரிய ஒரு கிரேட் மியூசிஷியன் நம்மளுக்கு கிடச்சிருக்க மாட்டாங்க. அந்த லவ்வர் அவர் விட்டு போன இதுவை எப்படி அது திருப்பி நம்மளுக்கு இதுவாக பண்ணிக்கலாம், அந்த வழியை எப்படி மாற்றினார்,
அதுதாங்க இந்த படம். உண்மையிலே சூப்பராக இருக்கும், செம்ம ஃபன்னான படம். பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். அடுத்து 19th பிளேஸ், ஒரு முக்கியமான படம். எப்போ போனாலும் இந்த படத்தை யாருமே மறக்க மாட்டாங்க. எஸ், ஒரு ஸ்கூல் டேஸ் லவ்வை பற்றி சொன்ன படம். நம்ம 96 2018 வந்தது. 96 எல்லாருக்குமே பிடிச்ச படம். ஒரு ஸ்கூல் லைஃப்பில் அவங்களுக்கு லவ் இருந்துச்சுன்னா அவங்களால 96 மறக்கவே முடியாது. அவ்வளோ நல்ல படம். அடுத்து நம்ம 2019 ரிலீஸ் ஆன சில்லு கருப்பட்டி ஒரு 4 ஷார்ட் ஃபிலிம். சின்னவங்க, பெரியவங்க, ஒரு டீனேஜ், ஒரு கல்யாணம் ஆனவங்க, இந்த மாதிரி ஒரு 4 லைஃப்பில் இருக்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு வந்து சொன்ன அருமையான காதல் படம். இப்போது அடுத்தது என்ன படம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 2020 ரிலீஸ் ஆன ஓமை கடவுளே உண்மையிலே ஃபென்டாஸ்டிக்கான ஃபிலிம். ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்லேயே ஒரு நல்ல லவ் பண்ண கொடுக்க முடியும்னா அந்த ஓமை கடவுள் அது மட்டும்தான் முடியும். ஒரு டிவோர்ஸ் ஆவர் கேஸ், கடவுள், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிட்டு ஒரு நல்ல லவ் ஃபிலிம், ஒரு செம்ம ஃபீல் குட் மூவியாக வந்து நம்மளுக்கு கடைசியில் நிற்குது ஓமை கடவுளே. அவ்வளோதாங்க, நம்ம வீடியோ முடிஞ்சிருச்சு. என்னடா இவ்வளோ படம் தானே இருக்குன்னு கேட்காதீங்க, நிறைய படம் இருக்குது. எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் போட முடியாது. இதில் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்பெஷல் மென்ஷன்ஸாக இருக்குது. மைனா, மொழி, 3, மையாதமான், சில்லுன்னு ஒரு காதல், டியர் காம்ரேட், ஆதித்ய வர்மா, அந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் படம் இருக்குது. ஆனால் இதை சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா தமிழில் மறுபடியும் சொல்கிறோம், ரொம்ப நிறையவே லவ் ஃபிலிம்ஸ் நிறைய இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எது பிடிச்ச படம், இல்லை இந்த படம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லி நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் வீடியோஸ் பார்க்கணுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.